நீஃபுலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற படம் கடைசி தோட்டா. கடைசி தோட்டா. என்ன கடைசி தோட்டா? தீர்ந்து போச்சா எல்லா தோட்டாவும்? அதுதான் இப்படி 6 இருக்கும் இல்லையா? ஓ, அதுல வந்து கடைசி தோட்டா. அதான் கரெக்டாக. அந்த தோட்டா யார் மேலே பாயுது, யார் வந்து அதை பாய்ச்சிரா, யார் அந்த குண்டடி போட்டு சாகுறா, அதனால என்ன பிரளயம் பிரச்சனை நடக்குது, இதுதான் மேட்ரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராதா ரவி ரொம்ப நல்ல மனுஷன் படத்தில். இந்த படத்தில் ஆமாம், அவர் தான் ஹீரோன்னே கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஹீரோ இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ அவர் தான். சிவராமன்ற ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் மனைவி நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் முன்னாடி எல்லாருக்கும் குரல் கொடுத்தாங்கல்ல, சவிதா, அவங்க அவர் மனைவி. ரெண்டு பேரும் ஆத்மார்த்த தம்பதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல பெரிய வசதியான வீடு. மிலிட்ரி ரிட்டையர்டுன்னா அப்போ தெரியல உங்களுக்கு, ஓரளவு வசதியாக இருப்பாங்க. அது மேஜருக்கு அந்த மாதிரி கேடர்லேருந்து வந்தால் வேறு லெவலில் இருக்கும் இல்லையா, நல்ல வசதி. அந்த மாதிரி கேடர்லேருந்து தானே ராதா ரவி வந்துருப்பார், நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அவர் நல்ல வசதியாக வாழ்கிறாங்க. ஆனால் குழந்தை கிடையாது இந்த தம்பதிகளுக்கு. ஆமாம், தனியாக இருக்காங்க. அந்த சோகம் இப்போது இவங்களுக்கு தெரிஞ்ச ராதா ரவிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து, இவன் நம்ம பையன்தான், உங்களுக்கு புள்ள மாதிரி இருப்பான், இவனுக்கு இல்லை இவனுக்கு எங்கேயா ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கிறாரு. இவர் தான் வீட்லேயே வேலைக்கு வச்சுட்டு இருறா, நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம யாசர், அவர் யார் ராட்சசனில் அந்த சின்ன சின்ன அயோக்கியத்தனங்கள்லாம் பண்ணுவார்ல, ஆமாம், அந்த கேரக்டர் பிரமாதமாக இவர் செட் ஆகிடுறாரு. அவர் நல்லவராக தான் இருக்கார். ஒருத்தன் தப்பு பண்ணுறதுக்கு யார் காரணமாக இருப்பா? எப்படி ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாளோ, அது மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு பெண்ணு தான் இருப்பான். இவனுக்கு காதலியா? ஆமா, தலை உண்மைதான். பெண்ணின் ஆசையால தான் ஆண் தப்பு பண்ண ஆரம்பம். புரியுதுல உங்களுக்கு? எல்லா பெண்களையும் நம்ம சொல்லல, சில குறிப்பிட்ட பெண்கள் அப்படி சொல்லிக்கிங்க. அந்த அவனுக்கு ஒரு காதலி மனைவி ஆக போகிறான். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு வந்து, அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, ராதா ரவி காலில் பொத்துன்னு விழுவான். இவனை தாண்டி அந்த பொண்ணு தமால்னு விழுவுது. இப்போ சில இடத்துக்கு நம்ம போவோம் நம்ம ஒய்ஃபோட, எனக்கு பாடம் நடத்துகிற வாத்தியாரி ஆசீர்வாதம் நம்ம ஒய்ஃப்கிட்ட சொன்னோம்னா நம்ம டப்புன்னு சாஞ்சிருவோம். அவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வோம். இவருக்கு பாடம் நடத்துகிறவர்கிட்ட நம்ம ஏன் சாயணுங்கிற எண்ணமா என்னன்னு ஒரு தயக்கம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒய்ஃப் அவங்க சொந்த பந்தத்தை நம்ம கல்யாணம் ஆன புதுசில் காலில் விழுங்கன்னு சொன்னால் ஒரு யோசிச்சு தானே பண்ணுவோம். ஆனால் இந்த பொண்ணு இவனை தாண்டி முன்னாடி விழும். அதே மாதிரி அந்த ஒய்ஃப்கிட்டையும் போய் விழுவோம், சவிதா கிட்டையும். அப்போ கொஞ்சம் டவுட் இருக்கு நமக்கு, என்னடா அந்த பொண்ணு பொத்துன்னு வந்து காலாகளை பிடிச்சி இழுத்து விட்டுற போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் செய்யும். ராதா ரவி ஒரு நாள் பிஸ்னஸ் விஷயமா, இந்த கதை மொத்தமாக பாண்டிச்சேரியில் நடக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு பிஸ்னஸ், பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு பார்டரில் ஒரு வேலையாக போயிருப்பார் கார் எடுத்துகிட்டு. அம்மாவை பார்த்துங்கடா, அவருக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, மாத்திரெல்லாம் கொடுத்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். அதுக்கு முன்னாடியே வீட்டில் 100 பவுனுக்கு மேலே நகை இருக்குங்கிறத இந்த பொண்ணு பார்த்துரும், அவனுக்கு ஐடியாவை கொடுத்துரும். அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க எப்போ ஆசீர்வாதம் பண்ணி இவங்க சொந்த பிள்ளையா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சொந்த பந்தம்லாம் வந்து சுருட்டிட்டு போயிடும் அவங்களுக்கு முடிஞ்சதுன்னா. அதனால் நம்ம முடிச்சு வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னா அவர் மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் அவர் இல்லாதப்போ அதே மாதிரியே செய்வாங்க. ராதா வந்து பார்ப்பார், பக்குன்னு ஆகிடும். கட் பண்ணால் கொடைக்கானலில் மனைவி அந்த துக்கத்தில் டூருக்கு வந்து இது ஒரு அமைதி தேடி வந்திருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இளஞ்சோடி, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வையாபுரி அவர் ஒரு ஃபிகரை தள்ளிட்டு வந்திருப்பாரு. அந்த ஃபிகரை ஒரு 2 பேர் டாவடிப்பாங்க. அவர் தள்ளிட்டு வந்தப்போ அவனுங்க கையிலேயே 2 ஃபிகர் இருக்கும். யாரு? நம்ம ஆஃபீஸ் கொண்டு போவோம் அப்படி உங்க ஓட்டரி சிவாவும் இன்னொரு தம்பியும். இவனுங்க 2 ஃபிகரை சூப்பராக வச்சுட்டு இருப்பானுங்க. அதை விட்டு இவனுங்களுக்கு வந்து ஆண்டியை தான் பிடிக்குமா, அதனால வையாபுரி பொண்டாட்டி சைட் அடிச்சிருப்பான். நீ வா அப்படின்னு வையாபுரி ஒரு மாதிரி பண்ணுவோம், எல்லாம் அழைச்சிட்டு போய் உட்காந்து எல்லாம் அப்படி காமெடி கொஞ்சம் கடியாகவும் இருக்கும் அப்பப்போ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டரி சிவா லவ்விடி அப்படின்னு இவன் பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கு சொல்லிக்கிட்டு சிவா அந்த ஆண்டியை சைட் அடிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஜோடி படத்தில் இவங்கெல்லாம் ஹனிமூன் கப்புள்ஸு இந்த மாதிரி வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஸ்ரீகுமார், ரச்சன் கெஸ்ட் இன் ரிசார்ட்டு, வையாபுரி குட்டி அவரும் கெஸ்ட் இன் ரிசார்ட்டு, கொட்டாச்சி அவரும் ஒரு கெஸ்ட் இன் ரிசார்ட்டு, எல்லாம் அந்த ரிசார்ட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க. வனிதா விஜயகுமார் இப்போ அந்த ரிசார்ட்டில் இந்த ராதா ரவி வீட்டில் கொள்ளை அடிச்சது இல்லை, அந்த பொண்ணு நெத்தியில தான் அந்த கடைசி தொட்டா பாஞ்சிருக்கும். இப்போ யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை. யாரு என்ன
அந்த கண்டுபிடிக்கிற ஆஃபீஸராக வர்றவங்க தான் நம்ம வனிதா விஜயகுமார். விஜயகுமார். சும்மா எகனைக்கு முகனையா ஆள் சும்மா கும்முன்னு வராங்க. ராதாரவி அப்பப்போ சவிதாவை மறந்துட்டு வனிதா விஜயகுமாரை பார்த்துட்டு இருக்காருன்னா பார்த்துக்குங்களேன். இப்போ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் பேனிக் ஆகாத, அதான் போலீஸ் வந்துருச்சுல அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு வையாபுரிக்கு, கொட்டாச்சிக்கலாம். கட்சியில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? யாசர் என்ன ஆனாரு, கடைசி தொட்டா அந்த பொண்ணு மேலே ராதாரவி பாய்ச்சினாரா யார் பாய்ச்சினா, யாசர் என்ன ஆனாரு, இது எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசமாக விடை சொல்கிற படம் தான் இந்த படம். இதை நான் இப்போ கதை சொன்னேன்ல, இந்த மாதிரியே சுவாரஸ்யமா சொல்லியிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். அங்க அந்த சுவாரஸ்யங்கள் சில இடங்கள்ல கொஞ்சம் கம்மியா இருந்தது, சில இடங்கள்ல நல்லா தான் இருந்தது. அதுவும் நம்ம ஓட்டே ரிசீவெல்லாம் உண்மையா சொல்றேன், நமக்கு தெரிஞ்ச பையங்கிறனால என்னவோ அவன் வர்றப்ப இல்ல வீடி அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஆண்டியை பார்த்துட்டு இருப்பான். பக்கத்துல இருக்க ஒரு பையன், வயசு பையன் பக்கத்துல இருக்க சின்ன பொண்ணை பார்ப்பானா கூடவே கூட்டு வந்திருப்பானுங்க 2 பேரு. அவனும் இன்னொருத்தரும் ஆரஞ்சு முட்டை விஜய் பிரமாவும் இவனு தான் கூட்டு வந்திருப்பாங்க. அதை ஒழுங்கா ஆளுக்கு ஒரு ஃபிகரு, அதுங்களை 2 பேரும் பார்க்க மாட்டானுங்க, அந்த ஆண்டியை பார்ப்பானுங்க. வையாபுரி பயந்து பம்மி இவனுங்கள்ட்ட தூக்கிட்டு போவாரு. அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு மோகன் குமார். ஓகே, கொடைக்கானல் அழகு தானே, அந்த அழகா அவர் அப்படியே கேமராவில் ஏற்றிட்டு வந்திருந்தார். ஒன்றும் பெருசா டெக்னிக்கலாலாம் ஒன்றும் இது கிடையாது. அந்த இப்போ நம்ம வந்து ஒரு ஹனிமூன் ட்ரிப் போனோம்னா நம்ம கேமராவில் எல்லாத்தையும் பிடிப்போம்ல, அது மாதிரி அழகாக பிடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு லோகேஸ்வர் அவர் தான் வந்து படத்தொகுப்பு. அவர் இன்னும் கொஞ்சம் இந்த காமெடியை விட்டு கடியெல்லாம் கட் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேவா? இந்த படத்துக்கு VR சுவாமிநாதன் ராஜேஷ் அவர் தான் மியூசிக் அருமையாக போட்டிருக்காருங்க. இந்த சுவாமிநாதன் ராஜேஷ்க்கெலாம் இந்த படம் நல்லா வெற்றி பெற்றதுன்னா இன்னும் பல பட வாய்ப்புகள் கிடைக்கும். அருமையாக பண்ணியிருக்காரு. சினேகன், கானா சுதாகர் 2 பேரும் பாட்டு எழுதியிருக்காங்கன்னா அப்புறம் விஷயம் இல்லாத மியூசிக் டைரக்டர் எழுதுவாரா சினேகனு? கானா சுதாகர் நமக்கு புதுசாக இருக்கிறாரு, ஆனால் அந்த பாட்டு தான் ரிச்சாக இருந்தது அந்த படத்தில். நமக்கு எப்போதுமே இந்த டிச்சு பாடல்கள் தானே ரிச்சாக தெரியும், அந்த குத்தாட்டம். அதுதான் இந்த படத்துக்கு நவீன்குமார் தான் எழுத்து இயக்கம். இந்த நான் சொன்ன பாடல்கள்லாம் அப்படியா நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோதான். RVR ஸ்டுடியோஸ் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்குது. கடைசி தோட்டா, உண்மையா கடைசி தோட்டா கடைசி காலத்தில் ஒரு பேர் வாங்கி உண்மையா ராதாரவி வந்துங்க. அதாவது MR ராதாவோட பையன் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க அப்பாவோட நடிப்பு, அவர் அப்பவே நல்லா நடிப்பார், இப்போ அப்படியே அவர் மேலே ஏறுதுங்க, நமக்கு அப்படியே பிடிச்சி போயிடுது. ராதாரவிட்ட நீங்கள் வந்து சாதாரணமாக ஆமாம் இத்தனைக்கும் இப்போ உடம்புலாம் கொஞ்சம் இதுவாகி இப்போ திருப்பியும் க்யூர் ஆகிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம போய் சார் நான் தான் சார் அது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன போ அப்படிம்பாரு. நமக்கு உள்ளுக்குள்ளார அவரோட கேரக்டர் மேலே ஒரு வருத்தம் இருக்கும், அதாவது நிஜ கேரக்டர் மேலே. ஆனால் அவர் படத்தில் எடுத்து நடிக்கிற கேரக்டருங்க இருக்கு பாருங்க, வாழ்ந்துருப்பார் மனுஷன். அது உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாரு. மொத்தத்தில் கடைசி தோட்டா ஒரு அதாவது நம்ம நெஞ்சை அப்படியே போட்டு தாக்கவும் இல்லை, நம்மளை ஒரேடியாக தாக்கிடவும் இல்லை. ஓகேவா? நெஞ்சை தைக்கவும் இல்லை, தாக்கவும் இல்லை. நம்ம மேலே இப்போ குண்டு போட்டு இருந்தா ஆகும், அந்த மாதிரியும் இல்லை. அதுக்காக ஆகா ஓகோ அற்புதம் அப்படின்னு தச்சிடவும் இல்லை. பார்க்கலாம்ப்பா. ஏப்பா எல்லா படத்தையும் ஆகா ஓகான்னு சொன்னா அப்புறம் டே அப்படின்ட்டுருவாங்கல்ல. அதனால் இந்த படம் நல்லா இருக்கு, அந்த பட்ஜெட்டுக்கு அந்த அளவில் நல்லா இருக்குது. ஓகேங்களா? கடைசி தோட்டா சார் இந்த படம் அதான் பாருங்க, இந்த வாரம் 4-5 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அதில் முதல்ல சக்ஸஸ் மீட், மறுநாளே சக்ஸஸ் மீட், கடைசி தோட்டா. படம் பேரு கடைசி தோட்டா, சக்ஸஸ் மீட்டு ஃபர்ஸ்டா நடக்குது. அதுதான். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.